நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு. த சம்மிட் எட்மண்ட் ஹிலாரி. There is no height, no depth that the spirit of man guided by higher spirit cannot be attained. முக்கியமான வரி இது. நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய வரி. அதாவது எதுவுமே நோ ஹைட், எந்த பெரிய உயரமும் கிடையாது, நோ டெப்த்து, ரொம்ப எவ்வளோ பெரிய ஆழமும் கிடையாது இந்த பூமியில். தட் த ஸ்பிரிட் ஆஃப் மேன், அதாவது மனுஷனோட உத்வேகம், மனுஷனோட டிட்டர்மினேஷன், அதாவது மனுஷனோட உறுதிப்பாடு, உத்வேகம், விடாமுயற்சி, இதுக்கு முன்னாடி சாதிக்க முடியாததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கெனாட் பி அட்டைன்டு, அடைய முடியாதது அப்படின்னு ஒன்று இன்னே கிடையாது. ஹையர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னாக்க, நான் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி, அது தெய்வ சக்தி, பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பரமாத்மான்றது தான் ஹையர் ஸ்பிரிட், ரொம்ப உயர்ந்த நிலை. அதை நம்ம தெய்வம்னு சொல்லுவோம், கடவுள்னு சொல்லலாம். டிஸ்கஸ் தி அபவ் ஸ்டேட்மெண்ட், இந்த இதை நீங்கள் விவாதிக்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கான்டெக்ஸ்ட், இந்த லெசனில் இருக்கிறது படி இதை பற்றி நீங்கள் விவாதிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங். ஏன்னா எத்தனையோ பேர் பல தடவை முயற்சி பண்ணியும் அந்த சம்மிட்டை போய் ரீச் பண்ண முடியலை. ஆனால் எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங்கும் அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு நீங்கள் விவாதிங்கன்னு சொல்கிறது தான் கேள்வி. சரி, ஃபஸ்ட் பாயிண்ட். அக்கார்டிங் டு தி அட்வென்ச்சர், த சம்மிட் ரிட்டன் பை எட்மண்ட் ஹிலாரி succeeded on 29th May 1953. 29 மே 1953 வருஷம்தான் எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங்கும் இந்த சம்மிட், இமயமலையோட உச்சி, அந்த சிகரத்தை, அந்த முகட்டை தொட்டது இவங்க 2 பேரும் தான். எப்போது? 1953 மே 29 அந்த அட்வென்ச்சர், அந்த சாகச செயல், அந்த சாகச நிகழ்ச்சியை அவங்க எப்படி சாதிச்சாங்கன்றதை பற்றி தான் இதில் விவாதிக்க சொல்கிறாங்க. நோ பாண்ட்ஸ், நோ அப்டக்கிள்ஸ் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் மேன். ஒரு தங்கும் இல்லை, ஒரு தடையும் இல்லை, எந்த தங்கு தடையும் இல்லை ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் மேன், மனுஷனோட உத்வேகத்துக்கு, அந்த மனுஷனோட அந்த ஆர்வத்துக்கு, அந்த உறுதிப்பாட்டுக்கு எந்த தங்கு தடையும் கிடையாது. டு அட்டைன் அ கோல், லெட் இட் பி த ஹையஸ்ட் சம்மிட் ஆர் த டீப்பஸ்ட் பசிஃபிக். பார்த்துக்கங்க, எவ்வளோ எதையுமே மனுஷனோட உத்வேகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய உயரமான சம்மிட்னாலும் சரி, எவ்வளோ ஆழமான பசிபிக் மகா சமுத்திரமாக இருந்தாலும் சரி, அதை போய் சென்றடையணுன்ற அந்த உறுதிப்பாடான மன அழுத்தம், மனம் இது வைக்கிறாங்கல்ல, வைராக்கியம், அதுக்கு அதில் ஜெயிக்க முடியாதது ஒன்று கிடையவே கிடையாது இந்த பூமியில் அப்படின்றது தான் ஒரு எட்மண்ட் ஹிலாரி எழுதுகிறார் இதில். செகண்ட் பாயிண்ட். தேர் இஸ் நத்திங் இன் த வேர்ல்டு தட் கெனாட் பி அச்சீவ்ட் ஆர் அட்டைன்டு. இந்த உலகத்தில் ஒன்று இல்லவே இல்லை, அடைய முடியாதது, அச்சீவ் பண்ண முடியாதது, சாதிக்க முடியாதது, அடைய முடியாததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்ன? நம்ம விடாமுயற்சி, அந்த உறுதியான மனநிலை, அந்த தீர்க்கமான முயற்சி இருக்கணும், அந்த டிட்டர்மினேஷன், ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட் மேன், அந்த மன உறுதி இருக்கணும். அப்போ தான் அதை அடைய முடியும். மனோபலம், அந்த மனோபலம் வேணும் மனுஷனுக்கு. ஒன்லி டிட்டர்மினேஷன், வில் பவர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் மேன் சக்சீட்ஸ். அதுதான் உறுதிப்பாடு, மனோபலம், ஸ்பிரிட் ஆஃப் மேன், அந்த மனோதைரியம், இதுதான் ஒரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும், ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். ஹிலாரி அண்ட் டென்சிங் ரிஸ்க் தேர் லைஃப்ஸ் டு அச்சீவ் சக்ஸஸ். பார்த்துக்கங்க, அவங்க வாழ்க்கையவே பணயமாக வச்சுருந்துருக்காங்க. அவங்க வாழ்க்கை எந்த நிமிஷமும் அவங்க ரிஸ்க்கு, உயிரை பணயம் வச்சு தான் அவங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய சாகசத்தை நிகழ்த்தியிருக்காங்க. டென்சிங் அண்ட் ஹிலாரி ரிஸ்க் தேர் லைஃப், உயிரை பணையம் வச்சு இந்த சாதனையை சாதிச்சிருக்காங்க. எது? சம்மிட் உச்சியை போய் சென்றடைஞ்சது. 3வது பாயிண்ட். த சாஃப்ட் ஸ்னோ ரூட்டு, அந்த மென்மையான ஸ்னோ தான், ஸ்னோனா பனி, மென்மையான பனி பாதை இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு மென்மையாக இருக்கும், ஆனால் ரொம்ப வழுக்கும், அது ரொம்ப டேஞ்சரஸானது. பார்க்குறதுக்கு சாஃப்ட் ஸ்னோ மாதிரி இருக்குமே தவிர பயங்கரமாக வழுக்கும். த டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் ரிட்ஜஸ், பயங்கர ஆபத்தான ரொம்ப கடுமையான அந்த மேடுகள், முகடு எல்லாம். ஹைலி சேலஞ்சிங் அட்வென்ச்சர், ஹைலி சேலஞ்சிங் அட்வென்ச்சர் கேன் பி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வென் கைடட் பை ஹையர் ஸ்பிரிட். அதாவது நல்ல தேவதூதன், அவங்க இங்கிலீஷில் தான் தேவதூதன் அப்படின்வாங்க, இல்லைனாக்க பரமாத்மா அப்படின்வாங்க. அந்த பரமாத்மான்ற அந்த தெய்வ சக்தின்னு ஒன்று இருந்ததுனா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களாலாம் அதை வெற்றி கொள்ள முடியலை. அதனால் எந்த ஒரு முயற்சிக்கு பின்னாடியும் தெய்வத்தோடது, நம்ம கடவுளோட அருள் இருக்கணும் அப்படின்றாங்க. அதான் சாஃப்ட் ஸ்னோ ரூட், த டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் ரிட்ஜஸ்
அந்த சாஃப்ட் ஸ்னோ ரூட், அது வழுக்கிற சாஃப்டான பனிப்பாதை, அப்புறம் இந்த டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் ரிட்ஜஸ், அந்த மேடுகள், பயங்கர ஆபத்தான ரொம்ப கடுமையான மேடுகள், ஹைலி சேலஞ்சிங் அட்வென்ச்சர்ஸ் கேன் பி ரொம்ப ஹைலி சேலஞ்சிங் அட்வென்ச்சர். அந்த இதில் ஏறுறதுனா சாதாரண விஷயமா? அந்த ஒரு சாகச செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக நிகழ்த்தி முடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நம்ம மனோதைரியம், நம்மளோட உறுதிப்பாடு, நம்மளோட விடாமுயற்சிக்கு மேலே கடவுளோட அருளும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் ஸ்பிரிட், கைடட் பை ஹையர் ஸ்பிரிட். அதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த்து, ஹிலாரி ஸ்லிப்ட் பேக் த்ரூ 3 or 4 ஸ்டெப்ஸ் வென் கிளைம்பிங். ஹிலாரி 3-4 அடி சறுக்கிட்டார், கீழே வலிக்கிட்டார். பட் ஹி நெவர் லாஸ்ட் ஹிஸ் ஹோப். ஆனாலும் அவரும் மன உறுதியை, மன தைரியத்தை, அவரோட நம்பிக்கையை இழக்கலை. ஹிலாரி ஸ்லிப்ட் பேக் 3 or 4 ஸ்டெப்ஸ் வென் கிளைம்பிங். மேலே மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது 3-4 அடி கடைசியில் சறுக்கிருச்சு அவருக்கு. ஆனாலும் பட் ஹீ நெவர் லாஸ்ட் ஹிஸ் ஹோப். அவர் தன்னோட நம்பிக்கையை கைவிடவே இல்லை. ஹீ பர்சிஸ்டட் ஹிஸ் எஃபர்ட். அவர் திரும்ப விடாமுயற்சியாக விடாமல் அவரோட முயற்சியை மேற்கொண்டார். கைவிட்டுறல அவங்களோட அந்த மலையேற்றத்தை. 5வது பாயிண்ட், அக்கார்டிங் டு த ஃப்ரேஸ் ஜஸ்ட் ஆஸ் யூ விஷ் பை டென்சிங் ரெஃபர்ஸ் டு ஹிஸ் ஸ்பிரிட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அது இப்படி வழுக்கணுன்னே டென்சிங் சொல்லியிருக்கிறான்ல, ஐயோ என்ன இப்படி வலிக்கிருச்சுன்னு சொன்னோன்னே அதுக்கு டென்சிங் கேலியாக சொல்லியிருக்கான். ஆஸ் யூ விஷ், நீ என்ன நான் செய்யலாம், இப்படி வழுக்குதே எனக்கு அப்படின்னு ஹிலாரி கேட்டதுக்கு டென்சிங் சொல்லியிருக்காப்புல, உன் விருப்பம் அப்படின்னு. ஜஸ்ட் ஆஸ் யூ விஷ் அப்படின்னா உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நீ விரும்புகிற அப்படின்னாக்க அப்போ அது நம்ம திறமை, நம்மளோட உறுதிப்பாட்டுக்கு வந்த சோதனையில் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்ய அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம கைவிடுறோமா கைவிடக்கூடாதான்றது நம்ம முடிவுக்கு விடுறது. அதுவே ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான், நம்மளை உத்வேகப்படுத்துறது. அடுத்தது 6th பாயிண்ட், டென்சிங் கொலாப்ஸ்ட் அட் த டாப். டென்சிங்கும் கடைசியில் அந்த இது வலிக்கிட்டான். அங்கே கடைசியில் மேலே உச்சியில் ஏறும்போது டென்சிங்கும் கீழே வலிக்கிருச்சு. ஆஃப்டர் அ டெரிபிள் ஸ்ட்ரகிள் ஹீ மேனேஜ். ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் டென்சிங்கும் மேனேஜ் பண்ணி மேலே வந்திருக்காப்புல. அடுத்து கடைசி, thus the spirit of man never minds any risk they undergo to achieve their goal or target. அந்த மனோபலம் இருக்குது பார்த்தீங்களா, மனுஷனோட மனோபலம், தைரியம், விடாமுயற்சி, அவங்களோட உறுதிப்பாடு, இதெல்லாம் அவங்களோட உயிரையே பணைய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது அந்த மனோபலம். அந்த மனோபலம் மைண்ட்ஸ் எனி ரிஸ்க், நெவர் மைண்ட்ஸ் எனி ரிஸ்க். எந்த உயிரே போகிறத பற்றியும் கவலைப்படாமல் அந்த சாதிச்சே காட்டணுன்ற அந்த உத்வேகத்தை மனுஷனுக்கு கொடுக்குது. அண்டர்கோ டு அச்சீவ் தேர் கோல் அண்ட் டார்கெட். எதை சாதிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சாதிச்சே தீர்ற வரைக்கும் உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இதை வெற்றிகரமாக முடிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சாதிச்சு காமிச்சிருக்காங்க. என்றைக்கு 29 மே 1953. இதை 7 பாயிண்ட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்டாக நான் கொடுத்துருக்கிறதே ஈஸியாக படிக்கிறதுக்கு தான். ஆனால் எழுதும்போது தொடர்ந்து எழுதணும். பாயிண்ட் 1 2 3லாம் போடாமல் பேராகிராஃபாக சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? ஈஸியாக படிங்கடா செல்லங்களா, எழுதி படிங்க தங்க பிள்ளைங்களா. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். பாய்.